நான்லாம் சும்மா இப்போ யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கிகள் நான் கண்டிப்பாக தமிழ் பொறுக்கி தான். இங்கே பொறுக்கி நான் எங்கே பொறுக்கணும்னு தெரிஞ்ச பொறுக்கி, டெல்லியில் பொறுக்க மாட்டேன். நான் பேரை சொல்லாமல் விட்டேன் என்றால் நான் திருடேன். வணக்கம். ஒருவேளை எனக்கு வேறு அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பேன். வாய்க்கவில்லை. எதுவாக மாறுவது என்று நான் முடிவு செய்யாத தருணத்தில் இங்கேயும் வந்து போயிருக்கிறேன். நான் நாவித தொழில் முதல் நடனமணியாவதா இல்லை ஒளிப்பதிவாளனாகதா எந்த ஒரு முடிவும் இல்லாமல் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன். விருமாண்டியில் வரும் மீசையெல்லாம் நானே வைத்துக்கொண்ட மீசை. கொஞ்சம் நாவிதமும் பழகியதால் வந்தது. அது எல்லா கலையுமே முக்கியமானது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர் வைரமுத்து அவர்கள் சொன்னதை விட அழகாக சொல்ல முடியாது. ஆனால் உண்மையை எப்படி சொன்னாலும் அது அதுவாகத்தான் முடியும். அதாவது எல்லா கிணற்றிலும் மிதக்கும் நிலா மாதிரி. அது ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். சம்மந்தம் இருக்குங்கிறது அவர் பேச்சிலேயே நிறையா தெரிஞ்சது. அந்த கற்பனையை ஊக்குவிக்கும் ஊற்றாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பாரதி ராஜாவுக்கு அந்த ஐடியா வருவதற்கான காரணம் கையில் பிடிச்சேன்னு நீங்கள் எழுதலைன்னா வந்திருக்காது. அந்த கை அங்கே கிணத்துக்குள்ளே போயிருக்காது. அந்திமழை எங்கள் மனதில் பொழிய வைத்தது நீங்கள் தான். நாங்கள் என் மழையில் ஒரு சீன் அப்படின்னு தான் சொன்னோம். அதை அந்தி மழையாக்கியது எங்களுக்கு, அதுக்கு டோன் கொடுத்தது, வார்ம் டோன் கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா காலை மழையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூலர் டோன், என்ன எப்படி மத்தியான மழையாக இருந்ததுன்னா வேறையாக இருக்கும். அதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு பிரான்சிஸ் போர்ட் கப்போலாவுடைய காட்ஃபாதருக்கு பெரும் பலமாக கார்டன் வில்லிஸ் இருந்தாரோ, எப்படி ராபர்ட் சர்டிஸ் என்பவரை பற்றியெல்லாம் பேசுவதற்கும், எப்படி ரேன்ஸ் டாக்டரை பார்த்துவிட்டு நானும் பாரதி ராஜா அவர்களும் 16 வயதில் பார்க்கும்போது அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு, அதுக்கெல்லாம் வசதி கிடையாது எங்களுக்கு. அவ்வளோ மணற்பரப்பு கிட்ட போகவே முடியாது. அதற்குள்ளே இருந்த அந்த இப்போ ரொம்ப அழகாக சொன்னார் அந்த உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி கொடுத்தா, நானும் ப்ரொடியூசர் அதனால் ஜாக்கிரதையாக பேசுகிறேன். அது கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி கொடுத்தால் உலகத்தரம் என்பதை ஏதும் வல்லமை இங்கே இருப்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை இங்கேருந்து புரியாமல் பெற்றுக்கொண்ட விஷயம், கற்றுக்கொண்டங்கிறது கூட கொஞ்சம் பெரிய விஷயம். நான் பெற்றுக்கொண்ட விஷயத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு இல்லாமல் பொழிப்புரை இல்லாமல் பிழைகளோடு நான் சொன்னால் கூட உங்களுக்கு புது பாடம் கிடைத்துவிடும். அத்தனை பெரிய குருமார்களுடன் நான் பழக நேர்ந்திருக்கிறது. அதாவது வின்சென்ட் மாஸ்டரை பற்றி நான் இப்போ கூட ஜெயனன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு விதமான ஒரு மஜ்னு என்று சொல்வார்களே, அந்த மஜ்னு தான் அந்த வின்சென்ட். அவர் இப்படி அந்த இதை பார்த்துட்டு இப்படின்னு கையை காட்டுவார். ஜெயனன் அப்படின்வாரு. அதாவது இப்போ தண்ணி தாகத்துக்கு அலையிற மாதிரி. என்ன சரி அச்சா அப்படின்ட்டு அவர் ஓடுவார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார். நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இப்படின்னா என்ன சார் கேட்டேன். அது ரிம்மு வேணும். அது நீங்கள் சொல்லவே இல்லையா, அவரும் புரிஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா. அது கை ஜாடையில் அவருக்கு தெரியும், அவர் பையனுக்கு. ஸோ அது ஒரு மாதிரி வெறி மாதிரி இருக்கும். வின்சென்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தவிர நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டார் சார். வேலையை விட்டுட்டு அந்த ரிம் லைட்டுங்கிறது இது எப்படின்னா வரைஞ்செல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவார் சார். நான் அந்த மாதிரி இடத்தில் நிற்கும் அதிர்ஷ்டத்தை பெற்று இருக்கிறேன். கேட்கிற கெட்டிக்காரத்தானே எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி மார்க்கஸ் பாட்லே அவர்களுடைய இந்த செம்மீன் நைட் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பற்றி கேட்கும்போது, இப்போ நாளைக்கு எடுக்க போகிறேன் நைட் சீன், நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. நான் அந்த காட்சியில் கிடையாது. ஓர்மல் மறிக்குமோன்னு வேற எங்கேயோ இருந்த ஷூட்டிங்லேருந்து மார்க்கஸ் பாட்லே அவர்கள் ஷூட்டிங்கை பார்க்க போன மத்தியானம் 12 மணிக்கு எடுத்தார். அந்த ஷேடோஸை வச்சுட்டு அது இந்த பக்கம் திருப்பினா கொஞ்சம் பகல் தெரிஞ்சிடும். அது அந்த கேமராவை அப்படியே மெதுவாக நெளிச்சு கொண்டு வச்ச விதம் இன்றைக்கும் எனக்கு பாடமாக இருக்கிறது.
நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இது தெரியும்வாங்க. மார்க்கஸ் பாட்லை பேரை சொல்லாமல் விட்டேன் என்றால் நான் திருடேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிஎஸ் லோகநாத் அவர்கள் சாயங்காலம்லாம் நாங்கள்லாம் வழக்கமாக சினிமா டெக்னீஷியன்ஸ் ஊர் அரட்டையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தை இன்னைக்கு என்ன சார் அந்த ஷாட் அப்படின்னு கேட்டோன்னா கேமராவை கொண்டான்னு சொல்லி கேமராவை பிரித்து ஏன் அந்த டைட்டில் ஆடிச்சு சார் அந்த படத்தில் நம்ம ஏன்னு கேட்டோம்னா உடனே கேமராவை பிரித்து 2 கிலா இல்லைப்பா 1 கிலா தான் இருக்குது, டைட்டில் எடுக்கும்போது 2 கிலா இருக்கிற கேமராவில் எடுக்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் டைரக்டர், சீக்கிரங்கிறாரு அப்படின்னுவார். அதற்கு பிறகு நான் அதை போய் பாலச்சந்திர சார்ட்டு சொன்னேன், அதனால தான் சார் ஆடுதுங்கிறாரு அவர். அப்படியா சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு இனிமேல் மிச்சல் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மிச்சல் கொண்டு வந்து டைட்டில் மன்மதலியில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அவ்வளோ ஸ்டெடியாக இருக்கும். இதையெல்லாம் நான் இருந்து கற்றுக்கொண்டது ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு கிடைக்கிற பாடம். நான்லாம் சும்மா இப்போ யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கிகள் நான் கண்டிப்பாக தமிழ் பொறுக்கி தான். இங்கே பொறுக்கி நான் எங்கே பொறுக்கணும்னு தெரிஞ்ச பொறுக்கி, டெல்லியில் பொறுக்க மாட்டேன் நான். என்ன திடீர்னு அரசியல் பேசிட்டேன்னு நினைக்காது. பேசுவது அரசியல் அல்ல, தன்மானம், அவ்வளோதான். இந்த தொழில்நுட்பத்திற்கு மாத்திரம் மொழி, இனம், ஜாதி எதுவுமே கிடையாது. இது ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டி. அது ஒரு சின்ன ஹேண்டிகேப்பாக இருந்துடக்கூடாது ஒரு ஜீனியஸ்க்குங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தான் அது. எல்லா மொழிகள்லையும் வரணும். ஏன்னா மொழியே கிடையாது இவங்களுக்கு. அதை கடந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நிமாயோஷ் சாரெல்லாம் இங்கே நினைச்சு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவர்களெல்லாம் மொழி கடந்து வந்தவர்கள் இவங்க. அதற்கான பெரிய உதாரணம். இந்த ஒரு நிகழ்வில் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது காரணம் என்னுடைய பழைய நினைவுகள் தான், நன்றி கடன் தான். அதைத்தான் நான் இங்கே பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் இதில் என்னை கூப்பிட்டதற்கு, உங்களில் ஒருவனாக என்னை நினைத்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.